ஓட்டுக்கு பணத்தை கொட்டப்போகும் திமுக 234 தொகுதிகளுக்கும் 2000 கோடி, கொளத்தூருக்கு மட்டும் 100 கோடி, மொத்தத்தையும் பதுக்கி வைத்திருக்கும் சேகர் பாபு. பாஜக வெளியிட்ட பரபரப்பு செய்தி. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்கக்கூடிய தேர்தலாக அமைந்திருக்கிறது. என்றாலும் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை எப்பாடுபட்டேனும் மீண்டும் தான் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று படுதீவிரம் காட்டுகிறார். அதோடு நடிகர் விஜய் சிறுபான்மையினரின் ஓட்டுகளை பிரிக்கிறார் என்ற போதும் கூட இன்னும் சில இலவச வாக்குறுதிகளை கொடுத்தாவது மீண்டும் திமுக 2வது முறை வெற்றி பெற்று காட்டுவோம் என்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் ஸ்டாலின். அதோடு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்ட போதும் அதற்கு வாய்ப்பே இல்லை என்று தொடர்ந்து பிடிகொடுக்காமல் நழுவிக் கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் தான் தமிழக பாஜகவின் செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் ஒரு பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இந்த தேர்தலில் திமுக தமிழ்நாடு முழுக்க பணமழை பொழிய போகிறது. 234 தொகுதிகளுக்கும் சேர்த்து 2000 கோடி ரூபாய் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மு.க.ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதிக்கு மட்டும் 100 கோடி ஒதுக்கப்பட்டு அதை அமைச்சர் சேகர் பாபு பதுக்கி வைத்துள்ளார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக என்பது பிரேக் இல்லாத ஊழல் ரயில் போன்றதாகும். ஆனால் இந்தியா முழுக்க திமுக போன்ற ஊழல் கட்சிகளை பாஜக முடிவுக்கு கொண்டு வருகிறது. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசை வீழ்த்தி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி மோடி மாடல் டபுள் என்ஜின் ஆட்சி அமையப்போகிறது. இது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு முழுக்க எடுக்கும் அனைத்து சர்வேக்களும் அவருக்கு அதிர்ச்சி முடிவை கொடுத்து வருகிறது. அதனால்தான் 5 ஆண்டு ஆட்சியில் தான் எந்த சாதனையும் செய்யவில்லை, ஊழலை மட்டுமே செய்திருப்பதால் தனது சாதனையை சொல்லி மக்களத்தில் ஓட்டு கேட்க முடியாது என்பதனால் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாவது தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறார் மு.க.ஸ்டாலின். அதனால்தான் 234 தொகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக திமுக 2000 கோடியை பதுக்கி வைத்துள்ளது என்று தெரிவித்திருக்கும் ANS பிரசாத். இந்த நிலையில் சமீபத்தில் திமுக நடத்திய ஒரு ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் மூலமாக இந்த ஊழல் பணத்தை எப்படி வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வது என்பது குறித்த பயிற்சி கொடுத்தார்கள். அதனால் தற்போது தமிழகம் வந்துள்ள தேர்தல் துணை ஆணையர் மணிஷ் கார்கே என்பவர் தலைமையிலான குழுவினர் இதுகுறித்து விசாரணை நடத்த வேண்டும். தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தற்போது நடைபெறும் இந்த தேர்தலுக்கு முன்னதாக ஆளுங்கட்சியான திமுக வாக்காளர்கள் கொடுக்க பதுக்கி வைத்திருக்கும் இந்த கருப்பு பணத்தை பறிமுதல் செய்ய வேண்டும். அதற்காக அனைத்து அதிகாரிகளையும் களத்தில் இறக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே இதை கண்காணிக்க தொடங்கினால்தான் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த முடியும் என்று அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி. சபாநாயகர் ஓம் பிர்லாவை ஆவேசமாக பேசி மிரட்டிய ஜோதிமணி, அதிர்ச்சி வீடியோவை வெளியிட்ட பாஜக. மக்களவையில் பிரதமர் மோடியின் இருக்கையை முற்றுகையிட்டு அவர் உள்ளே வரும்போது அவருக்கு எதிராக பதாகை காட்ட வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி உள்ளிட்ட 10 பெண் எம்பிகள் திட்டமிட்ட போது அதற்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கினார் சபாநாயகர் ஓம் பிர்லா. குறிப்பாக அன்றைய தினம் பிரதமர் மோடியை மக்களவைக்கு வர வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அதோடு பிரதமர் மோடியை தாக்குவதற்கு காங்கிரஸ் பெண் எம்பிகள் திட்டமிட்டு இருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். அது குறித்த வீடியோவை ஏற்கனவே மக்களவை விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று அவர் இன்னொரு வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் மக்களவையில் சபாநாயகர் ஓம் பிர்லாவின் அறைக்குள் நுழைந்து ஜோதிமணி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட 20 காங்கிரஸ் எம்பிகள் அவரிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், அவைக்குள் நடக்கும் விஷயங்களை அங்குதான் பேச வேண்டும். ஆனால் இவர்களோ சபாநாயகர் அறையை தேடி சென்று அவரை மிரட்டும் தொனியில் பேசியுள்ளார்கள். இது சட்ட விரோதமானது. அதோடு அவரை அவதூறாகவும் பேசியிருக்கிறார்கள். அப்போது பிரதமர் மோடிக்கும் இவர்கள் மிரட்டல் விடுத்துள்ளார்கள். ஆனால் பாஜகவை பொறுத்தவரை மக்களவையில் விவாதம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை உள்ளது. ஆனால் இவர்களை போன்ற உடல் ரீதியான மிரட்டலுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்று கூறியுள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் கட்சியின் இந்த செயல்பாடு வன்முறையை தூண்டுகிறது, ஜனநாயகத்திற்கு எதிராக உள்ளது. இதனால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்று தெரிவித்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி, KC வேணுகோபால் ஆகியோர் சபாநாயகர் ஓம் பிர்லாவை திட்டுமாறு மற்ற காங்கிரஸ் எம்பிகளை தூண்டிவிட்டார்கள். சபாநாயகர் மென்மையான மனிதர் என்றாலும்
நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் என்பதை காங்கிரஸ் கட்சியினர் மறந்துவிட வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், நாங்கள் சபாநாயகரை திட்டவில்லை, அவதூறாகவும் பேசவில்லை. சில காங்கிரஸ் எம்பிகள் கோபமடைந்தார்கள். ஆனால் அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்வது போன்று யாரையும் நாங்கள் ஊக்குவிக்கவில்லை. அது பொய்யான தகவல் என்று கூறியுள்ளார். இப்படி சபாநாயகர் அறைக்கு சென்று காங்கிரஸ் எம்பிகள் அவரை மிரட்டும் தோணியில் அவதூறாக பேசியிருப்பது இந்திய அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்த ஒரு ஆதார வீடியோவை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வெளியிட்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சி கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. இதனால் இதற்கெல்லாம் முழு காரணம் எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்திதான் என்று சொல்லி அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாஜக எம்பிகள் நோட்டீஸ் கொடுத்துள்ளார்கள். அதனால் இந்த விவகாரம் அடுத்தடுத்து இந்திய அரசியலில் மிகப்பெரிய புயலை கிளப்பும் சூழல் உருவாகியிருக்கிறது. அடுத்த செய்தி, டாக்டர் ராமதாசுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் இரண்டாவது மனைவி சுசிலா அரசியலில் என்ட்ரி கொடுப்பதால் பாமகவில் வெடித்த சலசலப்பு. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸ், அன்புமணி கடுமையான மோதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் அன்புமணியே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், அவருக்கே மாம்பழம் சின்னம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன் பிறகு டாக்டர் ராமதாஸ் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் அன்புமணிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் என்பதை உறுதிப்படுத்திவிட்டது. இதனால் டாக்டர் ராமதாஸ் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இடையே இந்த அளவுக்கு மோதல் ஏற்பட்டிருப்பது பின்னணியில் டாக்டர் ராமதாஸின் இரண்டாவது மனைவி சுசிலாதான் காரணம் என்று கூறப்படுகிறது. டாக்டர் ராமதாஸ் மருத்துவராக கிளினிக் நடத்திய போது அவரது உதவியாளராக சேர்ந்தவர்தான் இந்த சுசிலா. இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அவரை டாக்டர் ராமதாஸ் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதன் காரணமாக குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்பட்டு வந்துள்ளது. அதோடு டாக்டர் ராமதாஸ் சுசிலாவுக்கு மாதந்தோறும் மிகப்பெரிய தொகையும் ஏராளமான சொத்துக்களையும் அவர் பேரில் எழுதி கொடுத்திருக்கிறார். இதுதான் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மோதல் வெடிப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் 40 ஆண்டு காலமாக தனது இரண்டாவது மனைவியை வெளி உலகத்திற்கு காட்டாமல் இருந்த டாக்டர் ராமதாஸ் அடுத்து அவரை வெளியில் கொண்டு வரப்போகிறாராம். விரைவில் புதிதாக ஐயா பாமக என்ற கட்சியை டாக்டர் ராமதாஸ் தொடங்க போகிறார். இந்த கட்சியில் சுசிலாவுக்கும் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட உள்ளதாம். தற்போது இந்த கட்சியை தேர்தல் கமிஷனில் பதிவு செய்யும் வேலைகள் நடந்து வருகிறது. தற்போது டாக்டர் ராமதாஸுக்கு அதிக வயதாகிவிட்டதால் முகிலன், சுசிலா போன்றவர்கள் இந்த கட்சியை முன்னின்று நடத்தப் போகிறார்களாம். அதனால் இந்த கட்சியை அறிவிக்கும் போது தனது இரண்டாவது மனைவி சுசிலாவையும் மேடையில் ஏற்றப் போகிறாராம் டாக்டர் ராமதாஸ். ஆனால் இப்படி இரண்டாவது மனைவியை அரசியலுக்கு கொண்டு வந்தால் அதுவே உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று வன்னியர் சமூகத்தினர் டாக்டர் ராமதாஸை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். என்றாலும் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை ஐயா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சுசிலாதான் தலைமை தாங்குவார் என்றும் கூறுகிறார்கள். இதனால் இதுவரை அவருக்கு எதிராக அன்புமணி தரப்பு மட்டுமே இருந்து வந்த நிலையில் தற்போது வன்னியர் சமூகத்தினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியுள்ளார்கள். இதனால் இரண்டாவது மனைவி சுசிலாவினால் டாக்டர் ராமதாஸுக்கு மேலும் பின்னடைவு ஏற்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு பதிலடி கொடுத்த காங்கிரஸ் கட்சி. தற்போது திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டு வருகிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி என்பது காங்கிரஸ் உறுதியாக இருப்பதால் இந்த கூட்டணி தொடருமா இல்லை முறித்து விடுமா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவின் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் காங்கிரஸ் கட்சியை கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருந்தார். குறிப்பாக 1967ஆம் ஆண்டுகளில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தது. ஆனால் இப்போது அவர்களால் ஆட்சிக்கு வர முடியுமா, அந்த கட்சிக்கு பெரிதாக என்ன வாக்கு வங்கி உள்ளது என்று கடுமையான வார்த்தைகளால் அவர் விமர்சனம் செய்திருந்தார். அதையடுத்து காங்கிரஸ் கட்சியினரும் திமுக காங்கிரசுடன் கூட்டணி வைக்காத போது எப்படியெல்லாம் தோல்வியடைந்தது, அவர்களின் வாக்கு வங்கி எப்படி இருந்தது, மேலும் இதே அமைச்சர் ராஜகண்ணப்பன் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லாத போது எவ்வளவு மோசமான தோல்வியெல்லாம் தழுவினார் என்பது குறித்த ஒரு பட்டியலை வெளியிட்டு அவருக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார்கள். அந்த வகையில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லாமல் ராஜகண்ணப்பன் 5 தேர்தல்களில் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்த பட்டியலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள்.